இந்த வீடியோவில் விக்ரமன் எந்த தீவுக்கு போகிறான், அவனுக்கு அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். விக்ரமன் ஒரு 12 நாள் கடற்பயணம் வந்து செய்கிறான். அந்த கடற்பயணத்தின் போது அவனுக்கு நிறைய சிந்தனைகள் வருது. அவங்க அம்மா பற்றி யோசிக்கிறான். இந்த மாதிரி ஏமாற்றம் அடைஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு அம்மா வருத்தப்பட்டிருப்பாங்களேன்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் பல்லவ சக்கரவர்த்தி முன்னாடி நம்ம ரொம்ப தைரியமாக பேசணும்ல, அதை நினச்சி அம்மா பெருமைப்பட்டிருப்பாங்கல்லன்னு நினைக்கிறான். சிவனடியார் எப்படியும் வந்து ஆறுதல் சொல்ல போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறான். சிவனடியார் பற்றி நினச்சதும் அந்த கடற்கரையில் பார்த்த அந்த பெண்ணை பற்றி நினைக்கிறான். யார் இந்த பெண்ணாக இருக்கும், முந்தின நாள் பல்லக்கில் பார்த்தா அதே பெண் தான் யாரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை நினச்சு, ச்சே! எவ்வளோ அழகா இருக்கா! சித்திரத்திலயும், சிலையிலும் கூட இந்த மாதிரி ஒரு அழக வந்து யாராலயுமே வடிச்சிருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெண்ணினுடைய அழக நினச்சு பெருமைப்பட்டுட்டு இருக்கான். யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இப்ப நம்ம எங்க போறோம் அப்படிங்கிறது தெரியாது. எந்த இடத்துக்கு போறோங்கிறது தெரியாது. அங்க என்ன மனுஷங்க இருப்பாங்க? என்ன பாஷை பேசுவாங்க? இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறத பத்தி யோசிக்கிறான். அப்புறம் முதல்ல அந்த நம்ம போற இடத்துல மனுஷங்க இருப்பாங்களான்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் அவனுக்குள்ள இருக்குது. அப்படியே 12 நாள் வந்து போயிருது. 12 நாள் கழிச்சு ஒரு தீவுக்கு வந்து போறான். அது என்ன தீவு அப்படின்னா, செண்பகத்தீவு. இவன் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மேளதாளத்தோட அவன வரவேற்கிறாங்க. யானையில வந்து இவன அழைச்சிட்டு போறாங்க அரண்மனைக்கு. இவனுக்கு வந்து ஒரு நிமிஷம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதே புரியல. இவனே வந்து தண்டனைக்காக இந்த இந்த தீவுக்கு வந்துட்டு இருக்கான். ஆனா இவங்க என்னடான்னா மேளதாளத்தோட வரவேத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு வேளை வந்து கனவு கீது கண்டுட்டு இருக்கோமா? அப்படிங்கிற மாரியெல்லாம் அவன் யோசிக்கிறான். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து பார்த்தா, தமிழ் மக்களா தான் இருக்கிறாங்க. இவனுக்கு வந்து நம்ம கனவு தான் கண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரியெல்லாம் டவுட் வந்து பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட கேட்குறான். இது கனவா இல்ல நிஜமாங்கிறத மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னெல்லாம் அவன் கேட்குறான். அதுக்கு அவங்க இருந்துட்டு இது கனவு இல்ல நிஜம்தான் அப்படின்னு சொல்றான். அங்க வந்து அது வந்து நம்ம மாதிரியே ஒரு அரசவை கூட்டம் வந்து இருக்குது. அதில இருக்கிற ஒரு மந்திரி தான் வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னு. இந்த தீவு கரிகால் சோழனுடைய குமாரர் தான் வந்து உருவாக்குனது. இங்க ஒரு சேனாதிபதி இருந்து இந்த நாட்ட வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களே வழி வழியா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த கடைசி மன்னரான விஷ்ணுவர்தர் வந்து சந்ததி இல்லாம இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த அரசருங்கிற இதே இங்க இல்ல. இந்த அரசர் வந்து கண்ட்ரோல் இல்லாதனால பக்கத்து நாட்டுல இருக்கிறவங்கலாம் வந்து இங்க வந்து சூறையாடிட்டு இருந்தாங்க. அதனால பல்லவ சக்கரவர்த்திக்கு ஓலை அனுப்பிச்சிருந்தோம். எங்க நாட்டையும் உங்க நாட்டுக்கு கீழ வந்து சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு வீரன வந்து அனுப்புங்க. எங்க நாட்ட ஒரு அரசர வந்து அனுப்புங்க. எங்க நாட்டையும் வந்து ஆள்றக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்றான். இப்பதான் அவனுக்கு வந்து புரிய வருது. ராஜா வந்து நம்மள இந்த நாட்டுக்கு வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. மன்னருக்கும் இந்த நரசிம்ம சக்கரவர்த்திக்கும் இவன் மேல ஒரு ஒரு நல்ல ஒரு தாட்ஸ் தான் வந்திருக்கு. ஏன்னா இவன் ரொம்ப வீரமிக்கவன்ல. அதனால இவனுக்கு வந்து ஒரு சான்ஸ் குடுக்கலான்னு சொல்லிட்டு இங்க அனுப்பிச்சிருக்காரு. இப்ப விக்ரமன் வந்து சொல்றான். எனக்கு வந்து இப்ப புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து உண்மதான் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் என்ன சொல்றான்னா, நான் வந்து இந்த கப்பம் கட்டுற மாதிரி ஒரு நாட்டுக்கெல்லாம் வந்து நான் அரசனா இருக்க மாட்டேன். சுதந்திர நாட்டுக்கு தான் அரசனா இருப்பேன். என்னோட எதிரிகள் வந்து நல்லவரா இருந்தாலும் சரி, கெட்டவரா இருந்தாலும் சரி, அடிபணிதல் அப்படிங்கிற பேச்சுக்கே இங்க இடமில்ல. அப்படி இருந்தா நான் மன்னர் ஆகுறேன்.